அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்களே, லட்சக்கணக்கான மீடியா மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. ஏற்கனவே இங்கே நிறைய புது ஆர்ஜேஸ் ஏற்கனவே இருக்கிற ஆர்ஜேஸ்லாம் பேசினாங்க. அவங்க எல்லாம் அவங்க ஷோ பற்றி பேசினாங்க. ஆனால் எதனால ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் மத்தியானத்தை வாடகை எடுத்து இவ்வளோ பெரிய செட்லாம் போட்டு இது இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி காசுலாம் கொடுத்து இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத சொல்லிடுறேன். முதல் விஷயம், நான் பிக் எஃப்எம்ல 5 இயர்ஸாக இருக்கேன். இந்த 5 இயர்ஸில் அதிக வாட்டி சென்னையில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாறி இருக்கு அப்படின்னா நாங்கள் தான். ஐயா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே வராதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எங்களுக்கு வர ஐடியா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நாங்கள் மாறிடுவோம். அதுதான் எங்கள் பிராண்ட். கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணுற ஷோ நான் பண்ணிட்டு இருந்தேன், கிராஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று எல்லாம் திட்டினாங்க, மற்ற ரேடியோலாம் இன்னும் எனக்கு பண்பாடே இல்லையே, அடுத்தவங்களை ஃபோன் பண்ணி மனசை புண்படுத்துறானே அப்படின்னாங்க. அந்த ஷோ நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போதே நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா ரேடியோலையும் அந்த ஷோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் சினிமாவை பற்றி பேசியிருந்தேன். ஐயோ, சினிமாவை அழிக்கிறதுக்குனே ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நான் விடும்போதும் அது சொன்னேன், நான் இன்னைக்கு விட்டுருவேன் பேசுறத, நான் ஊரே இன்னும் கொஞ்சம் நாளில் பேச ஆரம்பிக்கணும். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இன்டர்நெட்டை திறந்தா இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆன படத்தோட ஃபுல் ரிவ்யூ 10,732 பேர் போட்டிருப்பாங்க. ஸோ யார் வேணாலும் பேசலாம் அப்படின்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்தது. ஆனால் நாங்கள் முதல்ல பேச ஆரம்பிச்சோம் எங்கள் பிராண்ட்லேருந்து. அகைன் இந்த மாற்றம் என்ன அப்படின்னா, நாங்கள் மெலடி ஸ்டேஷன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணி ஒரு 2-3 வருஷம் மெலடி பாடல்கள் போட்டு ஊரே டமக்கு டப்பான்னு காலங்காலத்தில் சாயங்காலம் பாட்டு கேட்டாலும் நாங்கள் போட மாட்டோம். கையெல்லாம் நடுவோம் அப்படியே, ஐயோ இந்த பாட்டு போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கம்பெனி கட்டுப்பாடு, ஓனர்லாம் இங்கே உட்காந்துருக்காரு, அதனால ரூல்ஸை மீறாமல் மெலடி பாட்டு போட்டிருந்தோம். அதுவும் நிறைய எஃப்எம் ஸ்டேஷன் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் திருப்பி வராங்களோ மறுபடியும் புதுசாக மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாப் 100 கலக்கல் லிஸ்ட் அப்படின்ற லான்ச். என்ன ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, என்ன மாறப்போகுது அப்படின்னா ப்ரோக்ராமிங் வைஸ் நாங்கள் வெறும் பாட்டு வண்டி எல்லாருமே, ஏன்னா நாங்கள் வண்டி தனியாக ஏறுமான வாடகைக்கு எடுத்து ஒரு நியூ டூன் கம்போஸ் பண்ணி வாங்கிக்கல, எல்லாரும் போடுற அதே பாட்டு தான் நாங்களும் போட போகிறோம். ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுக்க போகிற கண்டென்ட் தான். லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிற ஆர்ஜேஸ் எல்லாமே நிறைய பேசினதை கேட்டிருப்பீங்க. காலையில் 6 மணிலேருந்தே நான் நல்லா கலாய்ப்பேன் அப்படின்னு ஒரு ஆர்ஜே சொன்னார். விக்னேஷ் கார்த்திக் ஆல்ரெடி விஜய் டிவியில் காமெடி ஷோஸ் நிறையா பண்ணி மிமிக்ரிலாம் பண்ணுற ஒரு கிண்டல் பண்ணுற ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஆர்ஜே. ஸோ என்னோட கண்டென்ட் எல்லாமே கிண்டல் பண்ணுறது, கலாய்க்கிறது அப்படின்ற மாதிரி போகாது. ஸோ என்னோட ஷோ நாளடையில் எத்தனை பேர் நீங்கள் ரெகுலராக கேட்பீங்கன்னு தெரியாது, நான் காமெடி பண்ணுற ஒரு ஷோ தான் ஆரம்பித்தேன். ஆனால் சினிமாவை பற்றி எதுக்காக பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் லூசு மாதிரி ஜோக் அடித்தவங்க சீரியஸாக பேசினா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் ஏன்னா அந்த பைத்தியத்தினால இப்படி உலகிச்சு இப்படி பேசுன்றவாங்க. ஸோ நான் பேசுறதுல கொஞ்சம் மீனிங் இருக்குது, சென்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சினிமாவை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஒன்ஸ் நான் பேசுகிற ஒப்பீனியன் நிறைய பேருக்கு ரிலேட் ஆச்சு, நிறைய மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய இஷ்யூஸ் பற்றி பிக் எஃப்எம்ல பேசிட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷனாக, அதாவது நான் ரேடியோவில் பேசினேன் அதோடைய வேலை முடிஞ்சதுன்னு போகாமல் இத்தனை வருஷம் நான் ரேடியோவில் பேசியிருக்கேன். இப்போ பேசினதோடு மட்டும் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஷோ வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு மிகப்பெரும் சேஞ்ச். நீங்கள் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே இருக்கும், எல்லா ஷோவும் மாறி இருக்கும், புது ஷோவாக வந்திருக்கும். என் ஷோ எந்த ஷோவும் மாறி இருக்காது. ஏன்னா நம்ம ஊரில் என்னன்னா, ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிட்டாலே என்ன அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு வாங்க. நான் ரேடியோவில் வேலை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் என்ன பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் டிவி சினிமா எதுவும் இல்லையான்னு வாங்க. நான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட் வி அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஸ், ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோன்னா அது தொடர்ந்து 10-15 வருஷத்துக்கு பண்ணணும் அப்படின்றத என்னோட நோக்கம். அடுத்த ஒரு 10 வருஷமும் பிக் எஃப்எம் எத்தனை வாட்டி வேணாலும் மாறலாம், பட் என் ஷோ மாறவே மாறாது. அது நான் ஆர்ஜே போகிறேன். தேங்க்யூ, நன்றி. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப நாளாக இந்த பிராண்டோடு இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். மற்ற ஆர்ஜேஸ் இதை கேட்கணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். கம் ஆன் ஸ்டேஜ்.